வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. போன வீடியோவில் இந்த நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இதோட ஸ்லீவ்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் நெக்குக்கு யூஸ் பண்ண அந்த ஃப்ளவர் மோட்டிஃபையும் ஃப்ளவரும் லீஃபுமாக உள்ள மோட்டிஃபையும் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்டரும் ஃப்ளவரோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்லீவோட கார்னர்லேருந்து ஷோல்டர் சைடு 17 சென்டிமீட்டரும் ஸ்லீவ் சென்டரில் இருந்து பார்டர் கிட்ட 17 சென்டிமீட்டரும் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஃப்ளவரும் லீஃபும் உள்ள மோட்டிஃபை அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் மூமெண்ட் இல்லாமல் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கிறத நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுபடி தான் இதை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர், லீஃப், அவ்வளோதான். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் அந்த ஃப்ளவர் மோட்டிஃபை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ட்ரேஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது அந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்த ஃப்ளவர் மோட்டிஃபை வரைகிறதுக்கு அந்த ரெண்டு இதுக்கும் இடையில 2 சென்டிமீட்டருக்கு கேப் விட்டுக்கிறேன். கேப் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அங்கேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டு அந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சைடு நிறையா கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அங்கேயும் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் டிசைனை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் நெட்டட் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஃப்ளவர் லீஃப்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான், முடித்தாச்சு. கார்னரில் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த சைடு அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த ஃப்ளவர் மோட்டிஃபை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த சைடு உள்ளது அப்படியே தெரியும், அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் லீஃப்னு ட்ரேஸ் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தது உள்ள ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பீகாக் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள்.
அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓனாக ஒரு ஸ்லீவ் டிசைன் மேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.